வாட்டர் ஊற்றி வச்சிருக்காங்க போட்டிருக்கேன் சார். ஆனால் நல்லா அழகாக கிடையாது சார். அது கேப்சூல் எண்டோஸ்கோபி கிடையாது சார். இது கத்தீட்ரல். தமிழன் இல்ல கத்தீட்ரல் சென்சார் இருக்கு சார். கேப்சூல் அந்த இது கத்தீட்ரல் போடுறது. கேப்சூல் வந்து நம்ம வந்து எண்டோஸ்கோபி பண்ணி உள்ள இன்சர்ட் பண்றோம். ஒரு 3 days அதுவே விழுந்துரும் கேப்சூல். இது வந்து நம்ம கத்தீட்ரல் ஆன் பண்ணி 24 hours சப்மிட் பண்றோம். So, 24 ஹவர்ஸ்க்கு மூக்குல ஒரு டியூப் போட்டுட்டு இது வந்து பேஷண்ட் கையில கொடுத்துருவோம் சார். 24 ஹவர்ஸ்க்கு அந்த மூக்குல டியூப் இருக்கும். whenever they feel the reflex they can press a button. So end of the 24 hours வந்து அப்ரைட் பொசிஷன்ல எவ்வளோ ரிஃப்ளெக்ஸ் ஆச்சு, படுத்திருக்கும் போது எவ்வளோ ரிஃப்ளெக்ஸ் ஆச்சு, வெதர் தே நீட் மெடிகேஷன்ஸ் ஆர் சர்ஜிக்கல் கரெக்ஷன், இதெல்லாம் வந்து ஸ்கோர் வச்சு வி டிசைட். ஸோ இது இல்லாமல் வி ஆர் ஸ்டார்ட் டூயிங் அந்த மேனோமெட்ரி ஒரு 5 minutes ப்ரொசீஜர் சார். ப்ரெஷர் நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்குறது, அப்பர் ஜிஐயும் பார்க்கலாம், ரெக்டல் மேனோமெட்ரி மோஷன் போகிறதும் பார்க்கலாம். அடுத்தது இஆர்சிபி வி ஆர் ஸ்டார்ட் டூயிங் சார். ஸோ கம்ப்ளீட் கேஸ்ட்ரோ கேர் யூனிட் இன் ஹுசூர் எல்லாமே ஆல் நாள் உள்ள வந்துட்டா வி ஆர் பிளானிங் ஃபார் அடுத்த எண்டோஸ்கோபிக் ப்ரொசீஜர்ஸ் போயம் அப்படின்றதெல்லாம் இருக்குது சார். சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் எண்டோஸ்கோபி மூலியமாகவே இந்த அப்பர் ஜிஐ ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பண்ணுறது நெக்ஸ்ட் பைப்லைன் ஒரு 6 months வி வில் டூ தட் ஆல்சோ. Thank you. We have எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு we store it in a proper way. இதுதான் வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட். திஸ் ஆல்சோ இட் ஹஸ் பீன் டன். முன்னாடிலாம் தண்ணியில் போட்டு வச்சு மடிச்சு வைப்போம். ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக we made it. இதெல்லாம் கொஞ்ச நாளாக வச்சிருக்கோம். பட் அடிஷனல் ரீசெண்ட் அட்வான்ஸ் அதுதான் நாங்கள் 24 hours பீஸ் இதெல்லாம் முன்னாடி இருந்து பண்ணிட்டு தான் இருக்கோம். இருக்கு வயிறு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னால் அடுத்த லெவல் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன், வெதர் ஆசிட் மேலே நெஞ்சுக்குள்ளாய்க்குள்ள வருதா, அவங்களுக்கு அதை பார்த்துட்டு சர்ஜரி பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சர்ஜரி பிளான் பண்ணுறதா மெடிசன் பிளான் பண்ணுறதா பண்ணுறதுக்கு அது மேனோமெட்ரி இன்ஸ்ட்ருமெண்ட் 24 hours pH இம்பிடன்ஸ் மேனோமெட்ரி ப்ளஸ் ரெகுலர் மேனோமெட்ரி எல்லாம் பண்ணுறதுக்காக இது பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ரெகுலராக பண்ணுற எண்டோஸ்கோபி கொலனோஸ்கோபி இஆர்சிபின்றது வந்து பித்தப்பையிலேருந்து கல் நகர்ந்து மெயின் டக்டுக்கு வந்துட்டா அது பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ரெடி பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வந்து இந்த கிருமி நாசினி பண்ணுறதுக்கான இது கிளீனிங் அண்ட் டிஸ்இன்ஃபெக்ஷன் இது அதுவும் பக்காவாக இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் என்னவோ அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் அங்கே இருக்குண்ணா. எத்தனை ஒரு ரோபோட்டிக் மிஷின் ஒரு ரோபோட் வாங்கியிருக்கு. ஒரு ரோபோட்ல எல்லா சர்ஜரியும் பண்ணலாம்.
எல்லா சர்ஜரி இந்த சென்ஸ் லேப்ரோஸ்கோப்பியில் பண்ணுற வயிறுக்கான சம்பந்தமான சர்ஜரி, இங்கே கேன்சர் சர்ஜரிஸ், வயிறு கேன்சர் சர்ஜரிஸ், ஹெட் அண்ட் நெக் கழுத்தில் இருக்கிற சர்ஜரி, ப்ளஸ் யூராலஜி, கிட்னி டிசீசஸ், கர்ப்பப்பை ஆப்ரேஷன்ஸ், அதெல்லாம் டிஃபிகல்ட் கர்ப்பப்பை ஆப்ரேஷன் எல்லா இதுவுமே லேப்ரோஸ்கோப்பியில் பண்ணிடுறோம். அதே மீறி சில இதில் லேப்ரோஸ்கோப்பியில் பண்ண முடியாது. கேன்சர் இருந்ததுன்னா அதை வந்து நல்லா டிசெக்ஷன் பண்ணுறதுக்காக ப்ரிசிஷன் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக பண்ணுறோம். பிரசிடென்ட் வாங்க, பிரசிடென்ட் இப்படி வாங்க. தேங்க்யூ 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 சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். பிரசிடென்ட் வாங்க, பிரசிடென்ட் இப்படி வாங்க. தேங்க்யூ 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 சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஒசூர் மாநகரத்தில் இது ஒரு புதிய மைல்கல், மருத்துவத்துறையில் ஒரு புதிய மைல்கல். ஒசூர் வந்து மிக வேகமாக வளர்ற மாநகரம்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி மருத்துவத்துறையும் வளரணுன்றது தான் எங்களுடைய ஆசை. குணம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ன்றது வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண ஒரு 100 பெட்டடாக இருந்தது வந்து இன்னைக்கு வந்து ஒரு 270 பெட்டடாக வந்து வளர்ந்துருக்கு. இதில் வந்து இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய டெக்னாலஜியை வந்து இங்கே இருக்கிற மக்களுக்கு சேர்க்கணுன்றது எங்களுடைய விருப்பம். அதனுடைய ஒரு ஒரு அங்கமாக ரொபோட்டிக் சர்ஜரி. ரொபோட்டிக் சர்ஜரின்றது வந்து பெரிய பெரிய நகரங்களில் இருக்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி. அதனால் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வயிறு சம்மந்தப்பட்டது, கழுத்து சம்மந்தப்பட்டது, நுரையீரல் சம்மந்தப்பட்டது எல்லாம் அதில் ஆப்ரேஷன் பண்ண முடியும். இதனுடைய அட்வான்டேஜ், ஒரு டாக்டர் தான் பண்ணுவாங்க, ஆனால் டாக்டர் தூரமாக உட்காந்து அதை ரோபோ தான் ஆப்ரேஷன் பண்ணும். அதை இயக்கிறது வந்து டாக்டர் தான். இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நம்மளுக்கு வந்து 2 கை தான் இருக்குது. ஒரு சர்ஜன் ஆப்ரேஷன் பண்ணாலும் 2 கை தான். அது வந்து அதனுடைய ரொட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 270 டிகிரி தான் இருக்கும். ஆனால் ரோபோவை பொறுத்த வரைக்கும் 360 டிகிரிஸ் எப்படி வேணாலும் சுற்றி வேலை செய்யும். அதனுடைய அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ வந்து வயிற்றுல பின்னாடி இருக்கக்கூடிய கட்டிகள், அதே மாதிரி நிறைய ஒட்டிகிட்டு இருக்க பெரிய பெரிய ரத்த குழாயில் ஒட்டிகிட்டு இருக்கிற கட்டிகள் எல்லாத்தையும் வந்து ரொம்ப ப்ரிசைஸாக எந்தவித தொந்தரவும் இல்லாமல் அழகாக இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் ரோபோட்டிக் சர்ஜரின்றது. இதனுடைய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒன்று. 2வது வந்து பெரிய வலி இருக்காது. அதே மாதிரி நார்மலான டிஷ்யூ ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப ரொம்ப மினிமலாக இருக்கும். ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணதுக்கான வரக்கூடிய பாதிப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இது இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அமெரிக்காவில். இப்போ வந்து அது நம்மளை வந்து அடைஞ்சிருக்கு. இன்னைக்கு ஒசூரில் வந்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதே மாதிரி இது ஒரு மைல்கல். இன்னொரு மைல்கல் வந்து அட்வான்ஸ்டு கேஸ்ட்ரோ கேர் யூனிட். கேஸ்ட்ரோ கேர் யூனிட்னா குடல் சம்பந்தப்பட்ட, வயிறு குடல் சம்பந்தப்பட்ட ஒரு புது யூனிட் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அதில் என்னன்னா மேனோமெட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. மேனோமெட்ரின்னா 24 மணி நேரம் இப்போ நிறைய பேருக்கு வந்து எதிர்கழிக்கிறதுன்றது வந்து ஒரு காமன் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் எதனால் வருது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு பிரத்யோக இது இன்ஸ்ட்ருமெண்ட் தான் மேனோமெட்ரி. 24 hours மேனோமெட்ரி, பிஹெச் மேனோமெட்ரின்னு சொல்கிறது. அது வந்து என்னன்னா, ஒரு டியூப் வந்து உள்ளே போட்டுட்டு உள்ளார ஏற்படக்கூடிய வயிற்றில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, அதாவது ஆசிட்னால வருதா, உள்ள புண்ணுனால வருதா, அதனால எந்த அளவுக்கு வந்து பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்றதுக்கான ஒரு மிஷின் தான். அதை பேஸ் பண்ணி வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணோமா இல்லை மருந்து மாத்திரை சரி பண்ணோமான்றது வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஈஸியா. ஏன்னா பிளைண்டா வந்து எல்லாத்துக்கும் டேப்லெட் கொடுக்கறதோட ப்ரிசைஸ்டா இது வந்து போட்டுட்டு இதை கண்டுபிடிச்சு அதுக்கான வைத்தியம் கொடுக்கலாம். ஸோ அதுதான் வந்து 24 hours பிஹெச் மானோமெட்ரி. இது வந்து அதே தான், பெரிய பெரிய மாநகரங்கள் அது மட்டும்தான் இருக்கு. இப்போ ஒசூர்ல கொண்டாந்துருக்கோம். 2வது வந்து இஆர்சிபி. இஆர்சிபின்றது வந்து இப்போ பித்தப்பை கல்லை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. பித்தப்பையும் அந்த காமன் பைல் டக்ட்னு சொல்லுவோம். அது வந்து சிறுகுடல்ல ஓப்பன் ஆகிற ஒரு இடம். அந்த இடத்துல கல் வந்து சேர்ந்துச்சுன்னா ஆப்ரேஷன் மூலியமா எடுக்க முடியாது. ஸோ வாய் வழியா எண்டோஸ்கோப் உள்ள போட்டு அது வழியா அந்த நார்மல் ஓப்பனிங் அதனுடைய துவாரம் இருக்கும் குடல்ல, அது வழியா ஒரு டியூபை போட்டு அங்க இருக்கிற கல் எல்லாத்தையும் எடுக்கிறது தான் இஆர்சிபின்னு சொல்றது. ஸோ அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒசூர்ல வந்து நாங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நாங்கள் இப்போ வந்து பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதுதான் ஒரு புதிய தொழில்நுட்பத்தை குணம் ஹாஸ்பிட்டல் இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்றோம் ஒசூர்ல. கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்திலே இதுதான் முதலா ஆரம்பிச்சிருக்கிற யூனிட். ரோபோட்டிக் சர்ஜரியோட இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் வந்து 7 crores. 7 crores. ஒரே ஒரு மெஷின் தான் நீங்க அங்க பார்த்தது வந்து ஒரு மெஷின், அந்த 4 ஆர்ம்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு யூனிட் அப்படின்றது ரோபோட்டிக் சர்ஜரி யூனிட்ன்றது 7 crores வருங்க.
டாக்டர் வந்து ஆபரேஷன் அறுவை சிகிச்சை பண்றதுக்கு இல்ல சார், டாக்டர் தான் சார் அறுவை சிகிச்சை பண்ணுவாரு. இப்போ வந்து முன்னாடி ஃபர்ஸ்ட் எடுத்தீங்கன்னா ஓப்பன் சர்ஜரினா ஃபுல்லா வயிறு ஓப்பன் பண்ணி அது வழியா டாக்டர் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்து என்ன அட்வான்ஸ் பண்றது, லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி. உள்ள ஒரு ஓட்டை போட்டு 4 துளாய் போட்டுட்டு ஒரு கேமரா போட்டு கேமரா மூலமா பார்த்துட்டு டாக்டர் தான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு ஆப்ரேட் பண்ணுவாங்க. ரொபோட்டிக் சர்ஜரியும் அதே தான். இன்ஸ்ட்ருமெண்ட்டை கையில் ஹேண்டில் பண்ணாம இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் திருப்பி அதே மாதிரி 4 துளாய் போட்டு கேமரா போட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் போட்டு ரோபோட்ல டாக் பண்ணிட்டு அங்க ஒரு கன்சோல் இருக்கும், ஒரு பாக்ஸ், ஒரு உட்காந்து பண்ற மாதிரி இருக்கும். அதுல 3D விஷனோட டிவி பார்க்கலாம். டிவியில பார்த்துட்டு அதுல வந்து நம்ம ஜாய்ஸ்டிக் வச்சு ஆப்ரேட் பண்றது. அட்வான்டேஜ் பிரதீப் சார் சொன்ன மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா 3D விஷன் இருக்கும். நீங்க இங்க இருக்கிறது இங்க மட்டும் தெரியாது, உள்ள இருக்கிறது பார்க்கலாம். ஒண்ணு. அடுத்து வந்து கட் பண்றது இதெல்லாம் வந்து ப்ரெசைஸ்டா இதை தான் பண்ணணும் அப்படின்னா அதை மட்டும் பண்ண முடியும். கை நடுக்கம் எல்லாம் இருக்காது. டாக்டரோட ஷேக்கிங் ஹேண்ட்ஸ் இருந்ததுன்னா லேப்ரோஸ்கோபியில் அந்த ஷேக்கிங் இருக்கும், ரொபோட்டிக்ல அந்த ஷேக்கிங்லாம் இருக்காது. அதே மாதிரி நம்ம கை வந்து நீங்க என்னதான் இது பண்ணீங்கனாலும் இவ்வளவுதான் மூவ் பண்ண முடியும், ரெஸ்ட் மூவ்மெண்ட். லேப்ரோஸ்கோபி இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்தீங்கன்னா 6 மூவ்மெண்ட் தான் இருக்கும். மேல கீழே போகலாம், சைட்ல போகலாம், இப்படி ரொட்டேட் பண்ணலாம். பட் ரொபோட்டிக் சர்ஜரியில வந்து இந்த 270 டிகிரி வரைக்கும் நீங்க ரெஸ்ட் மாதிரியே மூவ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெப்த்ல இருக்க கட்டிகள் உள்ள அடியில உள்ள போயிருக்கு, இல்லை ரொபோட்டிக் லேப்ரோஸ்கோபிக்கு ரீச் ஆகாதது, கை மூலியமா பார்க்க முடியாது, எல்லாம் வந்து பண்ணக்கூடியது. நிறைய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய கேன்சர் சர்ஜரிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பெரிய கேன்சர் சர்ஜரிஸ் இருந்தால் ஃபுல்லா ஓப்பன் பண்றதுல ரொபோட்டிக் ஆர்ம்ஸ் போட்டுட்டு 4 துளாயிலேயே பேஷண்ட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது பேஷண்ட்டுக்கு போஸ்ட் ஆபரேட்டிவா பெயின் ரொம்ப கம்மி. அதே மாதிரி எவ்வளவு டிஷ்யூஸ் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம வந்து அந்த 3D விஷன்ல பார்த்து எடுக்கும்போது நல்லா பர்ஃபெக்டா எடுக்க முடியும். கிளியரன்ஸ், கேன்சர் கிளியரன்ஸ் நல்லா கொடுக்க முடியும். ஒண்ணு. அது இல்லாம கர்ப்பப்பை ஆபரேஷன், கர்ப்பப்பையில கட்டிகள் இருக்கிறது, பெரிய கட்டிகள் இருக்கிறது பண்ணலாம். குடல் எல்லாம் போய் ஒட்டிட்டு இருக்கு அப்படின்னா அடிஷன்ஸை ரிலீஸ் பண்றதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நல்லா ப்ரெசைஸா பார்த்து கட் பண்றதெல்லாம் வந்து எங்கெங்க பண்ணணும் அப்படின்றது அன்டோர்ட் இன்சிடென்ட்ஸ், அதாவது அன்னசரியா போய் பிளட் வெசல்ல டச் ஆகிறது, ப்ளீடிங் எல்லாம் கம்மியா இருக்கும் இந்த ரொபோட்டிக் சர்ஜரிஸ்ல. போஸ்ட் ஆபரேட்டிவ் பெயின் அதுதான் மெயின். இது பெரிய பெரிய ஓப்பன் பண்ணி பண்றதோட போஸ்ட் ஆபரேட்டிவ் சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறமேட்ட வலிகள் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். அக்யூரசி இது வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அக்யூரசின்றது எல்லாமே சர்ஜன் டிபெண்டன்ட் தான். சர்ஜன் இல்லாம எதுவுமே கிடையாது. ரோபோட் ஆப்ரேட் பண்ணாது. ரோபோட் வந்து ஒரு அசிஸ்ட் தான் பண்ணும். அசிஸ்டிங் தான் அந்த ஆர்ம்ஸ் வந்து அசிஸ்ட் பண்ணும், அவ்வளவுதான். ஆப்ரேட் பண்றது சர்ஜன் தான் ஆப்ரேட் பண்ண வேண்டியது. அதாவது சார், ஆப்ரேஷன் பண்ணும்போது இப்போ மெயின் சர்ஜன், ஒரு அசிஸ்டன்ட் சர்ஜன் இருப்பாங்க. இப்போ மெயின் சர்ஜன் வந்து 2 கை தான், அசிஸ்டன்ட் சர்ஜன் 2 கை. நம்ம என்ன பண்ணணுன்றது வந்து அசிஸ்டன்ட் சர்ஜன் கிட்ட சொன்னா அவர் பண்ணுவார். இங்க என்னன்னா 4 கையும் உங்களுடைய கண்ட்ரோல். ஸோ நீங்க எந்த கை வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணிப்பா. நான் ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது இப்போ இந்த இடத்துல இது இழுக்கணும் அப்படின்னு நான் அசிஸ்டன்ட் கிட்ட சொன்னா இழுத்து பிடிப்பார். அதுக்கு தகுந்த மாதிரி நான் அடுத்த என்னோட 2 கை வச்சு ஆப்ரேட் பண்ணுவேன். இங்க என்னன்னா எனக்கு என்ன வேணும்ன்றது நான் இங்கே செட் பண்ணாது, அது இன்னொரு 2 கையை வந்து அந்த 2 கை ஏன் கண்ட்ரோல் இருக்கும், மொத்தம் 4 கை ஏன் கண்ட்ரோல் இருக்கு. ஸோ எனக்கு எங்கெங்க என்னென்ன வேணும்ன்றது வந்து அந்த மெயின் சர்ஜன் அழகா பார்த்து எவ்வளவு தேவையோ அதை மட்டும் பண்ணக்கூடிய ஒரு கம்ஃபர்ட், பேஷண்ட் கம்ஃபர்ட். ஒரு சார் சொன்ன மாதிரி ப்ரிசைஸ் சர்ஜரி. ப்ரிசைஸ்னா வெறும் அவ்வளவுதான். இப்போ இவ்வளவு கட்டி இருக்குன்னா அதை சுத்தியும் நம்ம ஓப்பன் சர்ஜரி பண்ணும்போது டெஃபினட்டா சுத்தியும் அதை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நார்மல் டிஷ்யூலாம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். பட் இதுல வந்து எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் எடுக்கலாம். அண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆர் வெரி லெஸ். இதுல வந்து காம்ப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு சர்ஜன், சர்ஜன் இஸ் ஒன் சர்ஜன், அவ்வளவு. ஒரு அசிஸ்டன்ட் அங்க இருப்பாங்க, ரோபோ கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க. எங்க ட்ரெயின் ஆயிருக்குன்னு கேட்டீங்களா சார்? சார், எனி சர்ஜன் ஹூ வாஸ் ட்ரெயின்ட் இன் லேப்ரோஸ்கோபி as well ஓப்பன் சர்ஜரி ஆர் எலிஜிபிள் டு டூ திஸ். ட்ரைனிங் வந்து நான் வந்து டெல்லியில வந்து இந்த SSI மந்த்ரான்ற கம்பெனில தான் we have bought the robot. அந்த ரோபோட்டிக் அவங்களே ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. ட்ரைனிங்ன்றது வந்து நாட் டு டூ சர்ஜரி, ஹவு டு ஹேண்டில் தி இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரைனிங். அதுதான் ஹேண்டிலிங் தி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சதுன்னா we can do the surgery. சார், ஆப்ரேஷன் எல்லாத்துக்குமே பண்ண தெரியும். இப்போ என்னன்னா அது ஒரு டூல். அந்த டூலை நம்ம எப்படி உபயோகப்படுத்துறோம்ன்றது தான், அதுக்கான ட்ரைனிங் தான் நம்ம போனோமே தவிர மீன்ஸ் இப்போ ஆப்ரேஷன் இப்போ ஓப்பன் சர்ஜரி பண்ணுறதா இல்லை லேப்ரோஸ்கோபிக் பண்ணுறது ஆல்ரெடி வி ஹவ் ட்ரைன். ஸோ அதில் இது கூட அந்த தூரமாக உட்காந்து அதை மொத்தம் எப்படி ப்ரிசைஸாக பண்ணுறது. எக்ஸாக்ட்லி, இட்ஸ் லைக் வீடியோ கேம் தான் சொல்லுவோம். இட்ஸ் லைக் பிளேயிங் வீடியோ கேம். ஜாய்ஸ்டிக் வச்சு ஆப்ரேட் பண்ணுறோம் சார். டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆக தேர் வில் பி காஸ்ட். சரிங்களா? காஸ்ட் வந்து இன்வால்வ் இல்லாமல் இந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ் இருக்காது. பட் நாங்க குணம் என்ன பண்ணோம் அப்படின்னு ஃபீல் பண்றோம்னா அந்த டெக்னாலஜியை கொடுத்துட்டு அஃபோர்டபுள் காஸ்ட்ல கொடுக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய மெயின் குறிக்கோள். இப்போ நாங்க வந்து லேப்ரோஸ்கோபி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போன வருஷம் நீங்க ஓப்பன் பண்ணோம், 4K இன்ஸ்ட்ருமெண்ட் ஓப்பன் பண்ணோம். 4K இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் நார்மல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் வந்து ப்ரிசிஷன் தான். நல்லா தெரியும், சர்ஜனுக்கு கம்ஃபர்டபுள், பேஷண்ட்டுக்கு அன்டோலரன்ஸ் இருக்காது அப்படின்றத அதை ஓப்பன் பண்ணோம். அதுக்கான எக்ஸ்ட்ரா காஸ்ட் நாங்கள் எதுவும் வாங்க கிடையாது 4K. அதே மாதிரி ரொபோட்டிக்ல வந்து we are not planning to சார்ஜ் எக்ஸ்ட்ரூபரண்டெல்லாம் சார்ஜ் பண்ண போறது இல்லை.
அந்த ரொபோட்டிக் ஆர்ம்ஸ்க்கான என்ன கன்சியூமபிள்ஸ் காஸ்ட் வருதோ அதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கன்சியூமபிள் காஸ்ட் வருதோ அதுதான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரிக்கும் ரொபோட்டிக் சர்ஜரிக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் வரும்னு கேட்டீங்கன்னா அந்த கன்சியூமபிள் காஸ்ட் மட்டும் தான் டிஃபரன்ஸ் வரும். அது அப்ராக்சிமேட்லி 40,000 இருந்து 60,000 இருக்கும். எத்தனை ஆர்ம் யூஸ் பண்றதை பொறுத்து இருக்கும். கன்சியூமபிள்ஸ்னா என்னன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இப்போ நம்ம லேப்ரோஸ்கோப்பியில் ரெகுலராக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவோம், அது ஆட்டோக்ளேவ் பண்ணுவோம். பட் ரோபோவை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஸோ இட்ஸ் அ ப்ரிசைஸ் சர்ஜரின்றது. சில இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து டிஸ்போசபிள் டைம் யூஸ் பண்றது, சில இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து 10 கேஸ் தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா மெஷின் வில் நாட் டேக் இட் அப். அது கெட்டு போயிடுச்சுன்னா நம்ம வந்து ஒரு அன்னெசரியா இருக்கும். ஸோ 10 கேசஸ்க்கான இன்ஸ்ட்ருமெண்ட் சார்ஜஸை வாங்கி டிவைட் பண்ணி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு எவ்வளவு காஸ்ட் அப்படின்றது இருக்கணும். எவ்வளவு ஆர்ம்ஸ் யூஸ் பண்றதை பொறுத்து காஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கும். சேம் லைக் லேப்ரோஸ்கோபி பெட்டர் தேன் லேப்ரோஸ்கோபி. ஓப்பன் சர்ஜரியோட ரொம்ப சீக்கிரம் ரெக்கவரி இருக்கும். சீஃப் இன்சூரன்ஸ்ல என்ன ரொபோட்டிக் சர்ஜரி ரோபோட்டிக் வரல சார். வரல. பிரைவேட் இன்சூரன்ஸ்ல சில கேசஸ் மட்டும் கொடுக்குறாங்க. சார் பிரைவேட் இன்சூரன்ஸ்லயும் சிலது மட்டும் தான் கொடுக்குறாங்க. சார் அப்படி இல்ல சார், இல்லன்னே சொல்ல முடியாது. சோசியல் மீடியாலாம் வந்ததுக்கு அப்புறம் சில நம்மளுக்கு மேல விழிப்புணர்வு இருக்கு மக்களுக்கு. சிலருக்கு தெரியாம இருக்கும். வி எஜுகேட் தம். நம்ம வந்து இப்போ வந்து ஒரு பேஷண்ட் என்கிட்ட வராங்க அப்படின்னா இட் இஸ் மை டியூட்டி டு டெல் தம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, இந்த வியாதி இருக்கு, உங்களுக்கு இப்படி எல்லாம் சர்ஜரி பண்ண முடியும், உங்களோட ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். அதுல தே ஹேவ் த ரைட் டு சூஸ். அதை தான் நாங்களும் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சில பேஷண்ட் ரொபோட்டிக் வேணா லேப்ரோஸ்கோப்பில பண்ணி கொடுக்கணும். லேப்ரோஸ்கோப்பில முடிஞ்ச பண்ண முடியும். லேப்ரோஸ்கோப்பில சில பேஷண்ட்ஸ் பண்ண முடியாதுன்னா வி அட்வைஸ் தம் ஓப்பன் சர்ஜரி. அவங்களுக்கு என்ன பெனிஃபிட், அந்த வியாதியோட தன்மையை பொறுத்து, பேஷண்டோட ஜெனரல் கண்டிஷனை பொறுத்து வி சஜஸ்ட் தம், வி கைட் தம் தி சர்ஜிக்கல் ஆப்ஷன். சார் குணம்னாலே ஒரு நல்ல குணம் இருக்குது. ஆனா வந்தா பேஷண்ட் நிறைய பேஷண்ட்